சொர்க்கவாசல்னு ஒரு படம் வந்துச்சு. நான் கண்டிப்பாக சொன்னேன், உங்களுக்கெல்லாம் சொன்னேன். ஆர்ஜே பாலாஜி அப்படிங்கிற ஒரு அயோக்கியன், தேச துரோகி, இந்து விரோதி நடிச்சிருக்கக்கூடிய படம். அந்த படத்தை கண்டிப்பாக எல்லாரும் புறக்கணிக்கணும்னு நம்ம முடிவெடுத்தோம். சோசியல் மீடியாவிலையும் அதுக்கு எதிராக நிறைய பிரச்சாரங்கள் நடந்துச்சு. விளைவு என்ன அப்படின்னா, சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தியேட்டரில் தான் இன்றைக்கி ஓடுது. அதுவும் அடிச்சுட்டு இடக்கு எந்த தேட்டர்லையுமே யாரும் போகல. அதை பற்றி சொர்க்கவாசல்லையும் ஒரு படம் திரைக்கு வந்துச்சான்னு கேட்டால் இப்போ வந்துச்சோ அப்படின்னு கேட்குற லெவலுக்கு அதை அப்படி முடக்கிட்டாங்க. அது இந்துத்துவவாதிகளுக்கு, முக்கியமாக தேசியவாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. இதே நேரத்தில் தீபாவளி அன்று ரிலீஸ் ஆன படம் தான் அமரன். இன்னமும் ஓடிட்டு இருக்கு. தேசியவாதிகள் இன்னமும் அதை ஓட வச்சுட்டு இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இப்பவும் சென்னையில் பாருங்கள், பல தேட்டர்களில் இன்னமும் அது ஆவரேஜான ஒரு ஃபுல்லாக ஆகுது. ஹவுஸ்ஃபுல்லாக ஆகுதா இல்லையாங்கிறது வேற கதை. ஆனால் ஆவரேஜே அது ஓடிட்டு இருக்கு. அதனால தான் தேட்டர்லேருந்து இன்னமும் எடுக்காமல் அது இன்னமும் ஓடிட்டு இருக்கு. அப்படின்னா மக்களுடைய ஆதரவு அந்த அளவு 1 மாதம் தாண்டி இன்னும் ஓடிட்டு இருக்குங்கிறத இந்த இடத்துல பார்த்துக்கணும். கூடுதலாக ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னா, புஷ்பா 2 அப்படிங்கிற ஒரு படம், தமிழ் படமே கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். அது ஒரு பேன் இண்டியா மூவின்னு சொல்லி இப்போ சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அது தமிழ் கிடையாது, தெலுங்கு தான் அது மெயினான லாங்குவேஜ். அதுக்கு இருந்த நடிகர் கூட அல்லு அர்ஜுனா அவர் தெலுங்கு நடிகர் தான். தமிழில் உள்ள பெரிய சூர்யா மாதிரியோ இல்லைன்னா இவர் விஜய் மாதிரியோ ஒரு பெரிய நடிகர் தமிழில் இல்லை. தமிழில் ஒரு தமிழில் பெரிய நடிகர் இல்லைன்னு வச்சுருங்களேன். தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் பெரிய நடிகர்கள் இவங்க தான். இவர் தெலுங்கில் பெரிய நடிகர் தான். ஆனால் இன்னைக்கு புஷ்பா 2ல் கிட்டத்தட்ட சென்னையில் 45க்கு மேற்பட்ட தியேட்டர்களில் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு சென்னையில் 45க்கு மேற்பட்ட திரையரங்குகளில் அந்த படம் ஓடிட்டு இருக்கு. சென்னையில் தான் சொல்கிறேன். சென்னை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு முழுக்க நான் சொல்லலை. ஏறக்குறைய எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல்லுங்க. கமலா தேட்டரில் ஸ்க்ரீன் 1, ஸ்க்ரீன் 2 தேட்டரில் இந்த படம் தான் ஓடு. சொர்க்கவாசலை போட்டுருந்தாங்க, தூக்கிட்டாங்க. இதே மாதிரி தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னா மொத்த தேட்டர் எனக்கு தெரியாது, கண்டிப்பாக 400 தேட்டருக்கு மேலே தான் இது ஓடிட்டு இருக்கு. ஏன்னா சென்னையில் மட்டுமே 45 தேட்டருக்கு மேலே, கரெக்டான எண்ணிக்கை எனக்கு தெரியல, 45 மேலே தான். அப்படியே எண்ணிட்டு 45 மேலே போச்சுது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் இந்து விரோதமாக எந்த கருத்தும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை அவங்க அங்கங்கே தொட்டிருக்காங்க, அவ்வளோதான். படத்தினுடைய கதை அது கிடையாது, அது வேற கதை. ஆனாலும் கூட அந்த சில விஷயங்களை நம்முடைய கலாச்சாரத்தை மையப்படுத்தி கலாச்சாரத்தை சிதைக்காமல் அதில் சில விஷயங்களை அங்கங்கே தொட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு நாம் கொடுத்த மரியாதை அவ்வளவு. நம்ம மக்கள் அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க. இது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா திரைத்துறை சார்ந்த ஆளுங்கிறதுனால நான் பார்க்குறேன். இன்னும் நான் படத்தை பார்க்கல, கண்டிப்பாக அதை பார்க்கணும். எங்களுக்கு பக்கத்தில் மதுரவாயில் ஏஜிஎஸ் தேட்டர் இருக்குது. சரி, அங்கே டிக்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எட்டி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அங்கேயே 2 ஸ்க்ரீனில் போட்டிருக்காங்க. 2 ஸ்க்ரீனும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிருக்கு. ராத்திரி 11 மணிக்கு மேலே 11 மணி ஷோக்கு ஏதோ ஓரத்தில் டிக்கெட் கிடக்குன்னு நினைக்கிறேன். அதனால் சரி, ஒரு 2 நாள் விட்டு பார்க்கலாம்னு சொல்லி வச்சுருக்கேன். உண்மையான நிலவரம் நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணுங்கள். ஒன்றும் இது பெரிய கம்ப சூத்திரம்லாம் கிடையாது. உங்கள் கையில் இருக்கும். ஆன்லைனில் நீங்கள் டிக்கெட் நியூவில் போய் பாருங்கள். இல்லைனா இன்னும் இது மாதிரியான வெப்சைட் இருக்குது, அதில் பாருங்கள். நீங்களே எவ்வளோ வேகமாக ஃபுல்லாக ஆகுதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இதே நேரத்தில் நம்ம வேறு ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். எப்படின்னா, இந்த தமிழில் உள்ள முன்னணி நடிகர்கள் நடித்த படம் ஏன் இந்த தங்கலான் ஏன் தொங்கிச்சுது, அதே மாதிரி சூர்யா நடித்து சமீபத்தில் வந்த கங்குவா ஏன் தொங்கிட்டு போச்சு, இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். திரைத்துறை சார்ந்தவங்க யோசிக்கணும். இதுக்கு நீங்கள் விமர்சனம் போடாதுங்க, விமர்சனம் எழுதாங்க அப்படி சொல்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. நீங்கள் இந்து மதத்தை திட்டாமல் படம் எடுத்தாலே ஓடும். நல்ல என்டர்டெயின்மெண்ட்டை கொடுங்க, இல்லை உண்மையான விஷயத்த சொல்லுங்கள். மோசடி பித்தலாட்ட வேலைகளெல்லாம் பார்க்காம உண்மையான விஷயத்த சொல்லுங்கள், ஏற்றுக்குவாங்க. இந்த மாதிரி திரிச்சு சொல்கிறது, அந்தோணி சாமி உண்மையிலே ஜெய்பீம் படத்தினுடைய வில்லன் அந்தோணி சாமி. ஆனால் அந்தோணி சாமியை அப்படியே தூக்கி நேரே கொண்டு போய் குருமூர்த்தினி மாற்றி வச்சு குருன்னு கூப்பிட்டு வன்னியர் சமுதாயத்தை இழிவுபடுத்தி அந்த காடுவெட்டி குருவை கொண்டு போய் அடையாளப்படுத்தி இப்படியெல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணாதுங்கன்னு தான் நம்ம சொல்லலாம். மற்றபடி நம்ம யாருக்கும் எதிரியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பார்த்து திருந்துவாங்க, இல்லைன்னா இந்த சேர்ந்து நாசமாக போவாங்க. அதுதான் என்னுடையது. அதான் பணத்தை போடுறீங்க, படம் பார்க்குறவங்க 185 பேர் இந்துக்காரங்க தமிழ்நாட்டில். ரசிகர்கள்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 98 பேர், 99% பேர் இந்துக்காரன் தான். ஏன்னா கிறிஸ்தவ மதத்தில் உள்ளவங்க படம் பார்க்கக்கூடாதுன்னு போதனை பண்ணிட்டு இருக்காங்க. தப்பித்தவரை தான் 1-2 இளைஞர்கள் படம் பார்க்க வரணும். முஸ்லீம் இடத்துல சொல்லவே வேண்டாம். ரஹ்மான் பாட்டெல்லாம் போடலாம், அதுக்கு விதிவிலக்கு, அது ஹராம் கிடையாது. ஆனால் அந்த பாட்டை போய் கேட்டீங்கன்னா ஹராம். என்ன கொள்கைன்னு சரி இருக்கட்டும். இந்த மாதிரி கிறிஸ்தவ மதத்திலையும் முஸ்லீம் மதத்திலையும் அடிப்படைவாதிகள் அப்படியே போதனை பண்ணி வச்சிருக்காங்க. சினிமா பார்க்காதுங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சர்ச்சிலையும் மசூதிலையும் எப்படி படம் பார்க்க வருவாங்க?
எப்படி தேட்டருக்கு வருவாங்க, ஏதோ தப்பி தவறி 1-2 பேர் பார்த்தா உண்டு. இதுதான் ஒரிஜினல் நிலவரம். அதனால நான் சொல்றேன். அதனால வந்து பார்க்க வேண்டியதெல்லாம் இந்துக்காரன். ஆனா இந்துக்காரனையே இழிவுபடுத்தி படத்தையும் எடுத்துக்கிட்டு, இந்து வழிபாட்டு முறையெல்லாம் இழிவுபடுத்தி படத்தை எடுத்துவிட்டு, அதை இந்துக்காரனே வந்து பார்க்கணும்னு எதிர்பார்க்கீங்க பார்த்தீங்களா? கடந்த காலம் மாறி போச்சு. இப்போ அப்படி இல்லை. இப்போ அதையும் பார்த்து தான் வந்து யார் யார் என்ன சொல்றாங்கலாம் பார்த்து தான் என்னென்ன அரசியல், என்னென்ன போராளிகள், ஆர்ஜே பாலாஜியெல்லாம் வாங்கி கட்டினது தான். படம் ஓரளவு பரவாயில்லன்னு தான் சொன்னாங்க. சர்டிஃபிகேட் படம் தான், இருந்தாலும் அது பரவாயில்ல, நல்லா மேக்கிங்லாம் நல்லா இருக்குது, ஒவ்வொரு சின்ன கேரக்டர் கூட செதுக்கியிருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க. நான் பார்க்கல, ஆனால் எல்லாம் விமர்சனத்தில் பார்க்கும்போது எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நல்ல குறைபாடு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனாலும் படம் ஓடலை. ஒரு ஆவரேஜாவது ஓடணும்ல, ஓடலையே. ஏன் ஓடலை? தேட்டரை விட்டு வெளியே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா காரணம் வந்து புறக்கணிச்சிட்டாங்க. இன்னும் அடுத்து ஒன்று வருது, விடுதலை 2. கம்யூனிஸ்ட்டு தான் அப்படிங்கிறத கொண்டுட்டு வராங்க. அதுலேயும் பாருங்க, இந்த நக்சலைட்டு தீவிர பயங்கரவாதிகள் பார்த்தீங்களா, இந்த அர்பன் நக்சல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த டீம் தமிழ் சினிமாவில் இருக்குது. வெட்டிமாறன்லேருந்து அந்த டீம் எல்லாம் அதில் தான் இருக்கும். ஒன்று இந்த பக்கமாக நக்சலைட்டை வந்து ஊக்கப்படுத்திட்டு போகிற மாதிரி இருக்கும், இன்னொன்று மதமாற்றத்துக்கு துணை போவாங்க. ஏன்னா வந்து ராஜராஜ சோழன் வந்து சோழனுக்கு காவி சாயம் பூசிட்டாங்கன்னு சொன்ன ஆள் வெட்டிமாறன். இவ்வளோ நாளும் நல்லா நம்ம எல்லாம் ரசித்தோம், நல்லா எடுத்திருக்காரு, அந்த படத்தில் இப்படி சொல்லிட்டாரு, இதை அப்படி சொல்லி நல்லா தான் நம்ம பாராட்டிட்டு தான் இப்போ படமாக ரசிச்சுட்டே இருந்தோம். அவர் படத்தை படமாக எடுக்கிறது வரைக்கும் படத்தை படமாக ரசித்தோம். அவர் வந்து அவருடைய சித்தாந்தத்தை எப்போ கொண்டு போய் விடுதலைன்னு உட்கார வச்சாரோ அங்கே வந்து அவுட் ஆகி போச்சுது. ஏன்னா விடுதலை படம் தோல்வி. வெற்றிமாறனுடைய சம்பளம், வெற்றிமாறனுடைய ஒவ்வொரு படங்களும் எந்த அளவுக்கு அதனுடைய அந்த ப்ராஜெக்டினுடைய பட்ஜெட் எவ்வளவு, இதெல்லாம் நீங்கள் கூட்டி பாருங்க, உங்களுக்கு தெரியும். சும்மா கணக்கு எழுதுவாங்க, நாங்கள் வெற்றி விழாலாம் கொண்டு விடுவாங்க. அதே மாதிரி விடுதலை 2 வருது. அதுக்கும் கஞ்சி காய்க்கிறதுக்கு இப்போவுமே வந்து ரசிகர்கள் எல்லாம் தயாராக இருக்காங்க. நிச்சயமாக விடுதலை 2 வந்து பாருங்க, இதேமே சொல்லுவாங்க. எப்படி வந்து ரஞ்சித்தினுடைய அந்த தங்கலான் படம் வரும்போது அது எல்லாரும் சேர்ந்து அதை புறக்கணிச்சு அதை வந்து இல்லாம பண்ணிட்டாங்க, தோல்வியடைய செய்துட்டாங்க, திட்டமிட்டு சதி செய்தார்கள்னு சொன்னாங்களோ, எப்படி சூர்யாவினுடைய கங்குவா படத்துக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து அதை வந்து காலி பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்களோ, அதுமே விடுதலை 2லையும் இதேமே சொல்லுவாங்க. அதை எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணுவாங்க. நீங்க படம் பார்க்குறவன் யாருங்க? ரசிகர். அவனை கொஞ்சமா மதிக்கணும்ல. ராஜராஜ சோழனுக்கு வந்து காவி சாமியாவும் பூசினா அவன் இந்துக்காரங்க. ராஜராஜ சோழன் இந்து இல்லைன்னா அவர் எதுக்கு இங்கே சிவபெருமானுக்கு அவ்வளோ பெரிய ஆலயத்தை அவர் கட்டணும்? தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை அவர் ஏன் எழுப்பணும்? இவ்வளோ பிரம்மாண்ட ஆலயத்தை 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி வச்சவன் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி முதங்க என்ன மதம் இருந்துச்சு? இந்து மதம் மட்டும்தானங்க இருந்துச்சு. அப்புறம் அவரு காவி சாயம் பூசிட்டாங்களா? காவி ஆமாம், நெத்தியில் அவர் என்ன விபூதியெல்லாம் பூசாத ஆளோ? ராஜராஜ சோழர், ராஜேந்திர சோழர், இன்னும் மற்றவங்க எல்லாரும் அவ்வளவு அயோக்கியதானம். இதேமாரி தான் வள்ளுவருக்கு இப்போ போய் வந்து பாவாடை போட்டு வச்சிருக்காங்கல்ல, வெள்ளை அங்கி உடுத்து வச்சிருக்காங்களே, இவங்க தான். வள்ளுவர் முனிவருங்க அவர் இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 32-33 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர். வரலாற்று பூர்வமான உண்மை தானேங்க. அப்புறம் அவர் கிறிஸ்தவனி ஒரு குரூப்பு கிளம்பி வந்திருக்கு. இதெல்லாம் இருக்கட்டும். இப்படியெல்லாம் நீங்கள் படத்துலையும் சொல்லுங்க, இப்படியெல்லாம் இசை வெளியீட்டு விழாலையும் சொல்லுங்க, எல்லாம் சொல்லிட்டு நாசமாக போங்க, அவ்வளோதான். நீ திருந்தலைன்னா உங்களை திருத்தி விடுவாங்க. திருந்துனா தப்பிவீங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஓரமாக உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். உங்களுக்கு எல்லாம் கொண்டாடணும்னு நாங்கள் தான், உங்களை திண்டாட வைக்கிறது நாங்கள் தான். மக்கள் தெளிவாக இருக்கும். நீங்கள் வந்து எதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிவிடுங்க.